என்ன மனோஜ், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? ரோகிணி கேக்குறாங்க. ஆமா, நான் உள்ளதத்தான் சொன்னேன் அப்படின்னு மனோஜ் சொல்லையில, அட்ரா சக்க, அப்பாடா, இப்பவாது கொஞ்சம் வெறப்பு மொறப்பு வருதே மனோஜுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சாலும், இந்த மாதிரி அப்பப்ப பயப்புள்ளைக்கு வந்து வந்து தாங்க அலை மாதிரி வரும். ஆனா அப்புறம் மறுபடியும் கடலுக்குள்ள போற அலை மாதிரி டக்குன்னு அம்மாஜி மாதிரி அப்படின்னு தான் போயிடுறாரு மனோஜ். கரெக்டா இல்லைன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லி உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க நண்பர்களே. இப்ப ரோகிணி சும்மா விட்ட பாடு இல்ல. நீ வடா கண்டனா நான் கொடா கண்டேன் அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன வேணான்ட்டு நீ நல்லா வாழ்ந்துருவியா? என் குழந்தைக்கு அப்பா நீதான். முன்ன பின்ன வேணா நான் உன்னை வேணான்னு சொல்லிக்கலாம். இனி வேணான்னு நான் சொல்லவே முடியாது. என்ன ரோகிணி, அதான் 5 லட்சத்தை கொடுத்துட்டேன்ல. என்ன என்னமோ யாசம் கொடுத்த மாதிரி சொல்ற? அது நான் உனக்காக கட்டின பணம் கொடுத்ததுனாலதான் வெளில வந்த தெரியும்ல. அதெல்லாம் நான் வந்திருப்பேன். அட பாவி, நன்றி கட்டு பேசுற அப்படிங்கிறாங்க ரோகிணி. இங்க பார், நன்றி கட்டோ கெடாமலோ எனக்கு தெரியாது. நீ கொடுத்த 5 லட்சத்தை கொடுத்துட்டேன். அப்புறம் இதை விட என்ன அப்படிங்கல, நான் வட்டி தான் வாங்கிட்டு வந்தேன். அது எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? எவ்வளவு வந்திருக்கு? ஒரு 5000 10,000 வந்திருக்குமா? இந்தா அதையும் வாங்கிக்கோ அப்படின்னு வேகமா எடுத்து மூஞ்சில வீசி எறிகிறாரு. இவ்வளவுக்கு பணத்திமிரு உனக்கு வந்துருச்சா மனோஜ்? ஏன் நீ அதே பணத்தை வச்சுதானே என்கிட்ட திமிரு காமிச்சு எங்க குடும்பத்தையே ஏமாத்தின? இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. 10 லட்சமா கொடுத்தேன், உனக்கு எவ்வளவு ஓடி வெட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? என்ன பெரிய இன்னும் 50,000 வந்திருக்குமா? 50,000 இல்ல, டபுளுக்கு டபுள் வந்திருக்கு. 5 லட்சம் தெரியுமா? ஏய், என்ன நீ மறுபடியும் மறுபடியும் 5 லட்சத்துல வந்து நிக்கிற? அவங்க பாஸ், என்ன பாஸ் அப்படின்னு அவங்க ஊழியர்கள் கேட்க, நீ சும்மா இரு ஜீவா, நான் பாத்துக்கிறேன். நீ பாரு ரோஹிணி, நீ ரொம்ப ஏமாத்துற. நீ கேட்டா 5 லட்சத்தை கொடுத்துட்டேன், கையெழுத்த போட்டு போயிட்டே இருக்கணும். நான் கேட்காதேன் கொடுத்துருக்கிறியே, அதான் என்ன பண்றது? நான் என்ன கொடுத்தேன்? என் வயித்துல புள்ளதான். அது நீ சம்மதித்தானே வந்த. நானா உன் வீட்டுல வந்து உன்னை மீறியா நான் வந்து உன்னை தொட்டேன்? ஓ, லாஜிக்கெல்லாம் போய் பேச ஆரம்பிச்சிட்டியா? சரி மனோஜ், சரி, நான் கிளம்புறேன். ஆனா டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா நீ தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு நான் சொல்லுவேன். ஆனா ஒருவேளை தெரியாம நடந்துருச்சு, எங்க அம்மா ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படி சொல்லியிருந்தா கூட உன்னை நான் விட்டு வச்சிருப்பேன், மனசார மன்னிச்சிருப்பேன். ஆனா எப்ப நீ இப்படி சொன்னியோ, விடமாட்டேன் மனோஜ், விடமாட்டேன் அப்படிங்கல. எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்ப அப்படிங்கல? கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டுக்கு போனோன்னு உனக்கு உடனே எடுக்கடுன்னு சொல்லிடுவாங்களோ? அந்த அளவுக்கு திமிரு வச்சு போச்சா? எனக்கும் ஆளுங்க இருக்காங்க. நான் எத்தனை பெரிய பெரிய வீட்டுக்கெல்லாம் நான் மேக்கப் போட போயிருக்கேன். இருடா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, பட்டுன்னு வந்து மனோஜ்கிட்ட கட்டி பிடிக்கிற மாதிரி கிட்டக்க போறாங்க. ஏய், விடு விடு, என்ன பண்ற? பட்டக்குன்னு ஒரு முடிய புடுங்கிடுறாங்க. இது போதும், உன்ன என் பிள்ளைக்கு அப்பான்னு சொல்ல வைக்கிறதுக்கு வரேன்டா அப்படின்னு வேகமா கிளம்பி போறாங்க. அதே மாதிரி தாங்க ரோஹிணியும் போயிட்டு அவங்க தெரிஞ்ச பெரிய ஆளுக, அது அவங்க இவங்கன்னு வச்சிருக்காங்களா, அதுகளை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. இது நடக்குதா ஜாஸ்தியமான்னு தெரியல. ஆனா மனோஜ் தான் அவங்க அப்பான்னு நமக்கு தெரியும். அதனால அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அங்க இருந்து மாசமா இருக்காங்கிற, கர்ப்பமா இருக்க அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிக்கிறாங்க. நல்லா ஃபுல் ஃபார்ம்ல இறங்கிக்கிறாங்க. இங்க வீட்டுல எல்லாரும் ஜாலியா தான் இருந்துட்டு இருக்காங்க, பாட்டி எல்லாருமே. அதே மாதிரி இங்க மீனாவும் முத்துவும் மேல போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மாடியில துணிமணி எடுத்து காய போட்டதை எடுத்துக்கிட்டு கரெக்டா பாட்டி பாத்துருது. என்னடா நடக்குது இங்க கூத்து? ஐயோ பாட்டி, ஒண்ணும் இல்ல பாட்டி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன நடந்துட்டு இருக்கு? ச்சே, ஏண்டா நீங்களாம் நல்லா தாண்டா வளர்ந்தீங்க. முத்து, உன்னை நான் தாண்டா வளர்த்தேன். இன்னொரு பொண்ணுகிட்ட போய் அப்படிங்கல அண்ணாமலை பாக்குறாரு. அம்மா அம்மா அம்மா, இந்த காலத்துல ஒரு பொண்ணை பிடிச்சிட்டா விரும்புறது ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்படியா சொல்ற அண்ணாமலை? ஆமாம்மா. அப்ப அவங்க அப்பா வர சொல்லு, பேசி முடிச்சிருவோம். இவளுக்கு 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. என்ன பாட்டி சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதியும் மீனா வந்து கேட்க, ஆமாடி, நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு பேரங்களுக்கு ஏத்த பொண்டாட்டிங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மீனாவை சொல்ல, உடனே ஸ்ருதி வந்துட்டு, பாட்டி என்ன, நீ உன்னையும் தாண்டி பிடிச்சிருக்கு. அவ மகாலட்சுமிடி அப்படிங்கலன்னா, நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மகாலட்சுமிடி அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படின்னு கட்டி பிடிக்க, உங்க அப்பாக்களை சீக்கிரம் வர சொல்லுங்க. பாட்டி, அப்பாக்களா? அப்பாதான். அதாம்மா, உங்க அப்பா வர சொல்லி உங்க பிள்ளைங்களுக்கு பண்ண சொன்னேன்டி, ஏன்டி நீங்க வர அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கேல, உள்ளுக்க வருது ரோகிணி. நான் உள்ள வரலாமா? எவ அவ அப்படின்னு பார்த்தா ரோகிணி. ஐயோ, இவ வந்து ஏதாவது குட்டையை கிளப்ப போறாளே அப்படிங்கல வேகமா வர, நில்லு நில்லு, எங்கே வர உள்ளுக்குள்ள அப்படின்னு விஜயா வருது. விஜயா நில்லு. பாட்டி உடனே தடுக்கிறாங்க விஜயாவ. என்னத்த? என்ன வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்காங்க, இப்படியா நில்லு, வராத, அங்கே நில்லு சொல்லுவ? யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். யாரும்மா நீ, வாமா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, பாட்டியாவது நம்மளை கூப்பிடுறாங்களே, ஆனா யாருமாங்கிறாங்க. வந்து வேகமா உட்கார சொல்றாங்க. உட்காருது. ஏய் உட்காராதன்னு சொல்ல போயில அண்ணாமலை அப்படி தடுக்கிறாங்க. எல்லாரும் மறைச்சிடுறாங்க. அதாவது பேசாம இருந்துடுறாங்க. நம்ம விஜயாவும் அடக்கிக்கு நிக்குது. ஏன்னா மாமியாவுக்கு முடியல இல்ல. இப்ப என்ன பண்றாங்க, ரோஹிணியை பாக்குது. யாரும்மா நீ, உனக்கு என்ன வேணும்? பாட்டி, என்ன தெரியலையா? யாருன்னு கேக்குறீங்க? நான் தான் பாட்டி ரோகிணி. நீ ரோகிணியா? என்னங்கடி புதுசு புதுசா சொல்றீங்க? முத்து பாக்குறாரு. பார்லரம்மா, நீ போறியா? பாட்டிக்கு எதுவும் தெரியாது.
பாட்டிக்கு எதுவும் தெரியாதுன்னா என்னடி அப்ப இந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தானா? ஆமா தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு அண்ணாமலை முந்திக்கிறாரு. அப்புறம் ஏன் இவ அங்கேயே நில்றீங்கிறா? இல்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை தானே? எதுவும் குடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பண்றியா? காசு குடுக்கலையா அவங்க? அதெல்லாம் இல்ல. வாங்குனதையும் குடுத்ததையும் மறுக்குறாங்க. ஒத்துக்காம இருக்கிறாங்க. வேணான்னு சொல்றாங்க. அப்படி இப்படி சொல்ல, டேய் நீ வாங்கியிருக்கியாடா அவகிட்ட இருந்து பணம்? அது வந்து அப்படிங்கல, ஆமா பாட்டி இவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எனக்காண்டி வரமாட்டேங்கிறாரு, தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒளருது. பாட்டி பாக்குது. என்னங்கடா நடக்குது இங்க? டக்குன்னு ரோகிணி சுதாரிச்சுக்கிறது. முத்து சொல்றாங்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ ஞாபக சக்தி இல்ல போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இதுதான் சமயம். நான் என்ன நல்லவளா? உங்கள விட்டு குடுத்துட்டு அப்படியே போறதுக்கு. என்ன முத்து? எதுவுமே புரியல. பாட்டி நான் இந்த வீட்டு மருமக. என்ன எதுக்கு நீங்க யாருன்னு கேட்குறீங்க? தெரியலையா உங்களுக்கு? இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கலைல? உன் புத்திய காமிக்கிறீல அப்படின்னு முத்து கோவம் வந்து கத்திர்றாரு. என்ன முத்து? நான் எதார்த்தமா தான் இருக்கேன். பாட்டிக்கு என்ன உடம்பு சரியில்லையா? பாட்டி உங்களுக்கு எதுவும் சரியில்லையா? நான் இந்த வீட்டு மருமக. இவங்க 2 பேரும் இந்த வீட்டு மருமக தான். அப்படியே பாட்டி பாக்குது. என்னடா நடக்குது அண்ணாமலை? ஐயோ! அப்படியே மாட்டி விட்டில்ல. இங்க பாரு பாட்டிக்கு பழையசெல்லாம் மறந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பழசு மறந்துருச்சா? பாட்டி பாக்குது. என்னடா சொல்ற? எனக்கு பழசு மறந்துருச்சா? ஆமா பாட்டி. நாங்கலாம் அந்த வீட்டு மருமக தான். ஸ்ருதியும் மீனாவும் சொல்றாங்க. அப்ப இவ மூத்த மருமக தான். ஆனா இவ கதை வேற அப்படிங்கிறாங்க. என்னடி கதை? பாட்டி அது வந்துன்னு ரோஹிணி சொல்ல வருது. நீ சொல்லாத. முத்து நீ சொல்லு. அண்ணாமலை நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நடந்தது பூரா சொன்னோன்ன, அதுக்கு முன்னாடி வீட்டு மருமகன்னு சொன்னோன்னே, மருமகங்கிறா அவள போய் விரட்டுறேன்னு ஆறுதலா புடிச்சு நின்ன ஆளு ரோகிணிய, அப்படியே கைய விடுறாங்க. பட்டு பட்டுன்னு குடுக்குறாங்க. ஏன்டி நீ இந்த வீட்டு மருமகன்னு சொல்ற? என்ன யோக்கியதை இருக்கு? இவ்வளவு கேவலமா பொய் சொல்லிட்டு வந்திருக்க? புள்ள பெத்தத மறைச்சு நீ புள்ள பெத்தவ கல்யாணம் பண்றது தப்பில்ல. ஆனா மறைச்சு பண்ணியிருக்க பாரு. அது எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம். நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கவே முடியாதுடி. அதத்தான் அத்தை நானும் சொல்றேன். விஜயா வருது. பட்டுன்னு விஜயாக்கு ஒண்ணு போடுது. அத்தை நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன அடிக்கிறீங்க? நீ தானே இவள கூட்டு வந்திருக்க. பணக்காரின்னு நினைச்சு கூட்டு வந்திருக்க. அப்ப அதுக்கு மூல காரணமே நீ தானடி. உனக்கு தாண்டி குடுக்கணும் அப்படின்னு சப்பு சப்புன்னு அடிக்க, அப்படியே மனோஜ் பயப்பட்டு நிக்க, உனக்கும் தான்டா அப்படின்னு 2 அறை அங்கேயும் குடுக்குது. அப்புறமா ரோஹிணிய பாக்குது. இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? என் வயித்துல குழந்தை வளருது. அதுக்கு இவர்தான் அப்பா. அவன் இல்லைன்னு சொல்றான். அத்தை நீங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, இல்லைன்னுலாம் சொல்லல. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்க, பாட்டி பாக்குது. அப்ப அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானேடி. என்னடி பண்ண சொல்ற? அப்படிங்கிறாங்க பாட்டி. சத்தியமா அவர்தான் இந்த குழந்தைக்கு அப்பா. என்னடா மனோஜ்? நடந்தது நடந்துருச்சு. ஏதோ போயிடுச்சு. இப்ப என்ன ஏத்துக்கிறியா? இல்ல பாட்டி. அது வந்து பாட்டி இன்னொன்னு சொல்லணும் பாட்டி. என்ன சொல்லணும்? எனக்கு ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியே மயங்குறாங்க. என்னது? இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா பாட்டி. அவங்க பேரு அப்படின்னு சொல்லல, ஆ அவ பேரு கனகா. அவங்க அம்மா நான் தேவிகா அப்படின்னு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அட ஆமாங்க. அங்க ஷோரூம்ல இருந்து கிளம்புனாங்க இல்லையா ரோகிணி? அப்பவே அவங்க கங்கணம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஏது நடக்குதுன்னு. இனிமே இவ வாழ்க்கைய விட்டுறக்கூடாது. வீட்டுக்கே நேரா போயிருவோம்னு தாங்க இப்ப மனோஜ் வீட்டு அட்ரஸ கேட்டுக்கிட்டு இங்க வந்திருக்காங்க. நடந்தது பூரா சொல்லி முடிச்சிடுறாங்க. பாட்டி அப்படியே சொயின்னு தலைய சுத்தி கீழ விழுகுது. பாட்டி என்னாச்சு? 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 அப்படின்னு தண்ணிய தெளிச்சு எழுப்புனா, பாட்டிக்கு எல்லா நெனப்பும் வந்துருது. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ரோகிணி நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? மீனா, ஸ்ருதி என்னடி எல்லாரும் பரபரப்பா நிக்கிறீங்க? அப்படின்னு பாக்க, ஐயோ! அம்மாவுக்கு எல்லா குணமும் எல்லா நினைவும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லல. அப்பதான் பாக்குறாங்க. நாங்க தான் மனோஜுக்கு கல்யாணம் முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்கோம். நீ எங்க முறைப்படி பண்ணியிருக்க? நான் தான் பண்ணியிருக்கேன். இப்ப கனகாவும் ரோகிணியும் சண்டை போட ஆரம்பிக்குதுங்க. இங்க பாரு மனோஜ், உனக்கு ஒரிஜினலா மொத வந்தவன் நான் தான். ஒரிஜினலா வந்தவளாடி. நீ தான் இன்னொரு கல்யாணம் பண்ணவ தானடி. நீ என்னடி ஒரிஜினலு? இப்ப கனகா போயிட்டு இவங்க தான் உன் அத்தை அப்படின்னு தேவிகா சொல்ல, அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவர் தான் என் ஹஸ்பண்ட் ஆண்டி அப்படின்னு சொல்ல பாக்குது. இந்த பார்லர்காரிக்கு இவ எவ்வளோ தேவல. இவள கைக்குள்ள போட்டுக்கிட்டு, ஏன்டா மனோஜ் இவள ஏன்டா கல்யாணம் பண்ண? அப்படின்னு அதுக்கு ஒரு டவுட்ட கேட்க, இல்லம்மா கோடி கோடியா வருதுன்னு சொன்னேன்ல. ஆ ஆமால்ல. அப்போ கல்யாணம் ஆயிட்டா இவளுக்கு நினைவு வந்துரும். ஆமாம்மா. அதுக்கப்புறம் நல்லா இருப்பாள்ல. பொண்ணு அழகாத்தான் இருக்கா. கோடி கோடியா சொத்து வரப்போகுது. அப்புறம் இவன் எதுக்கு? உடனே கனகா பக்கம் தாவுதுங்க விஜயா. ஆனாலும் பாத்தீங்கன்னா, இதுங்க 2 சும்மா விடல. ஏய் ரோகிணி, நீ என்ன சொன்னாலும் சரி. கனகா தான் என் வீட்டு மருமக. உடனே இங்க ரோகிணி விடுமா என்ன? நான் தான் அந்த வீட்டு ஒரிஜினல் வாரிசு சுமந்துட்டுருக்கேன். நீ போடி இந்த வீட்ட விட்டு, நீ போடி இந்த வீட்ட விட்டுன்ட்டு கனகாவும் ரோகிணியும் குடுமிய பிடிச்சுக்க ஆரம்பிக்குதுங்க. தேவியா இருந்துட்டு கைய மறிக்குது. பாட்டி இருந்துட்டு, ஐயோ நிறுத்துறீங்களா? 2 பேருக்கும் இடம் இல்ல. போங்கடி வெளியில அப்படின்னு 2 பேரையும் வெளிய தள்ளுது. நீங்க எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போங்கடி. எந்த சம்மந்தமும் இல்லன்னு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. நாங்க 2 பேரும் இங்க தான் இருப்போம் அப்படின்னு 2 பேரும் உட்காருதுங்க. உண்ணாவிரதம் நாங்க இருப்போம். இதுதான் எங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு உனக்கு சம்மதமாடி இந்த வீட்டுக்குள்ள வாழ்றதுக்கு?
அப்படின்னு ரோஹிணி கனகா பார்த்து கேட்க, உடனே தேவி வந்துட்டு, ஏன் ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன் நம்மள விட்டுட்டு. அவனோட நமக்கு வாழ்க்கை தேவைன்னு நீ நினைச்சிட்டு போடி. நான் ஏன் போறேன்? நான் வயித்துல புள்ளைய சுமந்திருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என் மக கழுத்துல தாலி சுமந்திருக்காடி. இப்ப மனசுல என் புள்ள தாண்டி இருக்கிறா. அவர் மனசுல உன் மக பணக்காரிங்கனால இருக்கு. இல்லைன்னா என்ன பத்தி நான் மட்டும்தான் அவருக்கு நினைப்புல இருக்கேன். அப்படின்னு 2 குடும்பமும் 2 பேரும் தலைய பிடிச்சுக்கிடுதுங்க. அண்ணாமலையும் பாட்டியும் நெஞ்ச பிடிச்சுட்டு உட்கார்றாங்க. என்னென்னங்க நடக்க போகுது? இனிமே இப்படிதான் நடக்க போகுது. பார்க்கலாம். இனிமே விஜயாவுக்கு 2 பக்கம் மத்தளம் மாரி இடிபடத்தான் போகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.